தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் கூறிய அறிவுரை கதைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்நிகழ்வில் நிறைவாக வரும் கதை சாதுவும் சேட்டும் என்பதாகும். ஒரு சாது ஒரு சேட்டிடம் சென்று அடுத்த ஊருக்கு ஒரு டிக்கெட் வாங்கி தருமாறு வேண்டிக் கொண்டார். சேட்டிடம் உள்ள பக்தியை சோதிக்கவே சாது இங்ஙனம் கேட்டார். அவனுக்கு ஒரு பாடம் புகட்ட சாது எண்ணினார். நான் டிக்கெட் வாங்கி தர முடியாது, சாதுக்கள் டிக்கெட்டை விற்று காசாக்கி விடுகிறார்கள் என்று சேட் கூறினார். சாது சேட்டின் வீட்டு வாசல் முன்னால் உட்கார்ந்து கொண்டு உண்ணாவிரதத்தை தொடங்கிவிட்டார். சேட் அவருக்கு ஒரு 3ஆம் வகுப்பு டிக்கெட்டை வாங்கி கொடுத்து அனுப்புங்கள் என்று சேட்டின் நண்பர் சேட்டிடம் கூறினார். சேட்டும் ஒப்புக்கொண்டார். ஆனால் 2ஆம் வகுப்பு டிக்கெட் தான் வேண்டுமென்று சாது பிடிவாதம் செய்தார். தொடர்ந்து உண்ணாவிரதத்தை அவர் மேற்கொண்டு வந்தார். மக்கள் எல்லோரும் சாதுவை இகழ்ந்தனர். ஷேட்ஜி, சாதுவுக்கு 2ஆம் வகுப்பு டிக்கெட் ஒன்றை வாங்கி கொடுத்து விடுங்கள் என்று நண்பர்கள் வற்புறுத்தவே சேட்டும் கடைசியில் ஒப்புக்கொண்டார். ஆனால் இதை அறிந்த சாது இப்பொழுது தான் 1 வகுப்பு டிக்கெட்டை தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறி பிடிவாதம் செய்தார். இதை அறிந்த மக்கள் அவரை இகழ்ந்தனர். சாதுவின் தோழர்கள் அவரை நன்கு அடித்து துன்புறுத்தினர். அவர் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருந்தார். இறுதியில் சேட் 1 வகுப்பு டிக்கெட் ஒன்றை சாதுவிடம் கொடுத்தார். சாது அந்த டிக்கெட்டை வாங்கி தூர எறிந்துவிட்டு ஒன்றும் கூறாமல் சென்று விட்டார். சேட்டிற்கு பாடம் புகட்டவே சாது எண்ணினார். வைராகியம் மிகுந்த சாதுக்களும் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தவே சாது இங்ஙனம் செய்தார் என்பது பின்னர் தெரிய வந்தது என்பதாக கதையை அழகுற நிறைவு செய்கிறார் நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர். அறிவுரை கதைகள் புத்தகத்தில் கடைசி பகுதியாக பிரார்த்தனையின் பலன் கூறப்படுகிறது. பிரார்த்தனை மிக சக்தி வாய்ந்த ஆத்மீக சக்தி. பிரார்த்தனையை போன்று பரிசுத்தப்படுத்துவது வேறு ஒன்றும் கிடையாது. ஒழுங்காக நாள்தோறும் பிரார்த்தனை செய்து வந்தால் உங்களது வாழ்க்கை நன்முறையே உருவாக்கப்படும். பிரார்த்தனை மனதில் உள்ள கவலைகளை போக்கி மனதை லேசாக்கி அமைதி, பலம், தூய்மை 3ம் சேர்ந்த மனத்தில் அமைதி நிலவ வழிகோலுகிறது. பிரார்த்தனை பல அற்புதங்களை ஆற்றுகிறது. பிரார்த்தனை மலைகளையே பெயர்க்க வல்லது. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள் கூட பிரார்த்தனையால் உயிர் பெற்று எழுந்துள்ளனர். பிரார்த்தனையால் நோய்களை குணப்படுத்துவது என்பது அனைத்து மதங்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம். எந்த நிலையிலும் அருமருந்தாக அமைகிறது பிரார்த்தனை. பல தடவைகளில் நான் பிரார்த்தனையின் அற்புத சக்தியை அனுபவித்திருக்கிறேன். நீங்களும் அவ்வுயர் தன்மையை அனுபவிக்கலாம். இந்த நிமிடம் முதல் ஆழ்ந்த பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள். அதி அற்புத பலனை பெற்று நித்திய ஆனந்தத்தை அடையுங்கள் என்பதாக சுவாமி சிவானந்தர் நிறைவு செய்கிறார். சுவாமி சிவானந்தர் எழுதிய வைராகிய நூலின் நிறைவு பகுதியாக இன்று நாம் மாயாஸ் மெஷஸ் என்ற கவிதை குறித்தும் ஓஷன் ஆஃப் சம்சாரா என்ற கவிதை குறித்தும் சிந்திக்க இருக்கிறோம். First comes Maya's meshes. O ignorant man, do not fall into the meshes of Maya. The whole world is a net of Maya to entrap the ignorant, deluded souls. Be careful, be on the alert, beware. The entire universe is avidya's false glittering. It is full of snares and temptations. Color, sound and touch are her tempting bait. Women, money and power are her allurements. Sweet, meats, flowers and gold are Maya's charms. Everything in this world is perishable. All objects tickle the nerves for a minute. Beauty fades. Money moves from hand to hand.
Youth decays, old age and disease take hold of you. Death is ever waiting to devour you. There is not even an iota of pleasure in objects. Pain is mistaken for happiness. Mind and senses are playing tricks. Wife quarrels, sons take you to the court, censure and scandal torment you, heat, cold, scorpions, bugs, etc. tease you, develop dispassion and discrimination. Meditate on the ever blissful Atman and roam about happily, so says Sivananda. Finally, we come to the last poem written by Swami Shivananda in the book Vairagyamala, that is Ocean of Samsara. This samsara is a vast ocean. Desires are the crocodiles. Egoism is a big whale. Ragadvesha are the shark. Very few have crossed this ocean. You can cross the Atlantic easily, but it is difficult to cross the Bhavasamsara. Shankara and Dattatreya had crossed this samsara. They were undaunted heroes indeed. They have shown us the way to cross. They were verily dexterous captains. Follow their advice to the very letter. You too can cross this ocean. Satsanga is your lifeboat. Vichara is your rudder. Discrimination is your marinus campus. Equip yourself with the four means. Use the anchor of dispassion when the wind of passion blows and reach the other shore of immortality. So says Swami Shivananda. இன்றைய நிகழ்வில் சுவாமி சிவானந்தர் கூறிய அறிவுரை கதைகளும் வைராகியமாலா எனும் ஆங்கில நூலில் உள்ள கவிதை தொகுப்புகளும் நிறைவு பெறுகின்றன. இதை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாளை முதல் ஹிந்து விரதங்களும் விழாக்களும் குறித்து சுவாமி சிவானந்தர் கூறிய செய்திகளை எல்லாம் நாம் சிந்திக்க இருக்கிறோம். மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.